அமீர் சார் ராட்சசன் நினைப்பேன் நான் எப்போவுமே வர நம்ம உழைப்போம் நடக்கட்டும்னு வந்து அவர்கிட்ட எடுத்துக்கிட்டது தான். நிறைய விஷயங்கள் அவரோட மேக்கிங்லாம் பார்த்துட்டு நான் வந்து யோசிப்பேன். ஒரு சினிமாவை ஒருத்தர் வந்து நம்ம இன்னொருத்தர் பண்ண போது கிடையாது. அந்த கதைக்கு எவ்வளோ உழைக்கணுமோ அவ்வளோ உழைச்சி கொடுப்போம் அப்படின்னு பண்ணுறதுக்குள்ள அது அவர்கிட்ட எடுத்துக்கிட்டது. அந்த திமிர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த திமிர்லேருந்து எடுத்துக்கிட்டது தான். அவர் தான் வேணும்னு நெட்டுக்கிட்டோம் இந்த ஸ்கிரிப்டுக்காக. தலைவர் வரலன்னா தலைவர் நாங்கள் கூப்பிடலை. அதித்தி சொல்லிச்சில்ல அதித்தி நிறைய சிக்கல்கள் இருந்துச்சு. அப்போ என்ன சொல்கிறது, அமீர் சார் வேற உள்ள வரமாட்டாகவும் பயமாக இருந்துச்சு எனக்கு. அதை சொல்கிறதுக்கும் பயமாக இருக்குது, அமீர் சார் வரான்னு சொல்கிறதுக்கும். அதுக்கப்புறம் கடைசியாக தகவல் கிடச்சிச்சு அமீர் சார் வரப்போறான்னு சொல்லி அப்ளாஸும் நீலம் ஸ்டுடியோஸும் முடிவு பண்ணி சரி கொடுக்குறோம் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அமீர் சார் வந்தார். அந்த படத்தோட ஆன்மா உள்ளே வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா எனக்கு தெரியும் இந்த அமீர் சார் ஏன் இவ்வளோ அமீர் சார் பற்றி நான் பேசணும்னு தெரியும். அவரோட பர்சனல் கனெக்ட் இருக்குது. அந்த கேரக்டர் உள்ள அமீர் சார் உள்ள இருந்ததுக்கப்புறம் தான் நான் இந்த படத்தோட வேகம், இந்த படத்தை எடுக்கிறதுக்கான நோக்கமும் எனக்கு முழுசாக நிறைவடைஞ்ச மாதிரி தோணுச்சு. ரொம்ப நன்றி சார். அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்னோட எமோஷனலை புரிஞ்சுக்கிட்டு நடிச்சிங்க. எமோஷனல்னா ஒரு டயட்டோட எமோஷனல் மட்டும் இல்லை, பொதுவாகவே மாரி செல்வராஜுங்கிறவன் இந்த படம் ஏன் எடுக்கிறான் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டு இந்த கேரக்டர் நம்மளை ஏன் சூஸ் பண்ணான், இந்த கேரக்டர் அவன் எவ்வளோ நேசிக்கிறான், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணார். அதனால தான் அந்த அவுட்புட் கிடச்சிச்சு. அந்த பாம் ஷாட் கூட சொன்னாங்கல்ல, அது எல்லாம் என்கிட்ட கேட்டாங்க அது என்ன எப்படி நடித்தாருன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் அது அமீர் சார் தான் நடித்தார் அப்படின்னு சொல்லி. அது அங்கே தான் அப்படியே தான் எடுத்தோம். எனக்கு பயமாக தான் இருந்துச்சு. ஓகேவா சார் நான் கேட்டேன். ஓகே நீ எடு அப்படின்னு எடுத்தோம். இது வரைக்கும் எங்கிட்ட வந்து அன்கம்ஃபர்டபுளாக எனக்கு பேசவே இல்லை. இப்போ வரைக்கும் நீ ரசிக்கிறாரு, நீ கொண்டாடுறாரு. ரொம்ப நன்றி சார்.